கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் அற்புதமானதொரு காரியத்தை இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, பற்றி எரிகிற ஒரு அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பற்றி எரியும் பொழுது, ஆமென், உங்க வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் உண்டாகும், என்னவென்ன மாற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்கள் மாந்திரீகங்கள் எல்லா பிசாசின் கிரியைகளும் தன்னாலே கருகி போகும் என்பதை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆமென். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை என்ன நுகங்களிலே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஐயா, என்ன விதமான பாடுகள், உபத்திரவங்கள், அல்லது வாழ்க்கையிலே ஒரு மாற்றமே இல்லை, மறுமலர்ச்சியே இல்லை, அல்லது வெற்றி விடுதலை இல்லை என்ற எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் தேவ சமூகத்திலே உங்கள் அக்கினியை, உங்கள் அக்கினி அபிஷேகத்தை, ஐயா, பற்றி எரிகிறதாய் தேவ அபிஷேகத்தை நீங்கள் பற்றி எரிய செய்யும் பொழுது எல்லா பிசாசின் கிரியைகளும் தன்னாலே அழிந்து போகும். ஆமென். அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரியும்படியாய் நாம் என்ன செய்யலாம்? அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவி வரும் பொழுது உலர்ந்ததாய் காணப்படுகிற, உயிரில்லாத உலர்ந்ததாய் காணப்படுகிற உங்கள் உறுப்புகள் மாத்திரமல்ல, உங்கள் எலும்புகள் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை உயிரடைய ஆரம்பித்து விடும். ஆமென். எப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்ததோ அப்பொழுதே அந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என்ன, ஐயா, என் வாழ்க்கை, என் ஜீவிதம், அல்லது என் திருமண வாழ்க்கை, அல்லது என் வாழ்க்கையிலே இருக்கிற போராட்டங்கள், எத்தனையோ குளறுபடிகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ கொடுமையான காரியங்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல் நிழலிடும் பொழுது, அன்று இது எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாளுக்கு நடந்தது போல, அந்த கன்னிகையாய் இருந்த அந்த பெண்ணிற்கு நடந்தது போல மகா பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, சாத்தியமே இல்லாத காரியங்களை சாத்தியமாக்குறது உங்கள் மேல் இருக்கிற பற்றி எரிகிற அபிஷேகம். ஆமென். பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம், வல்லமை, பிரசன்னம் உங்களுக்குள்ளே பற்றி எரியும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புதுபலன் அடைவீர்கள், புதுபலன் அடைவீர்கள். உங்களை பலகீனப்படுத்துகிற எல்லா விதமான பலகீனங்களும், எல்லா விதமான சரீர பலகீனங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும். ஆமென். நீங்கள் புதுபலன் அடைவீர்கள், நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டபடியே எந்த பலகீனத்தின் ஆவியும், எந்த உபத்திரவத்தின் ஆவியும், எந்த சரீர பூர்வமான எல்லா விதமான சோதனை, வேதனைகள், பிசாசின் கிரியைகள் நிச்சயமாய் அழிந்து உருகி போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நல்ல கவனிங்க. தேவ வார்த்தைகள், ஆவியாயிருக்கிற தேவ வார்த்தைகள் வரும் பொழுது அவைகளை தேவ வார்த்தைகளாய் நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் நிச்சயமாய் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே ஆவியாயிருக்கிற வார்த்தைகள் பலன் செய்யும். ஆமென். முதலாவது அவைகள் பிசாசின் கிரியைகளை அழிக்கும் என்பதை என் அன்பு சகோதரிகள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாருங்கள், பல்வேறு இச்சைகளினால் வருகிற கேடுகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாமல் இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது, ஐயா, அது உங்களுக்குள்ளே பற்றி எரியும் பொழுது
பொழுது எல்லா லட்சையை உண்டு பண்ணுகிற, எல்லா இச்சையை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகளும் தன்னாலே ஓடி போகும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நல்லா கவனிங்க, இந்த உலகம் எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததே, ஆழத்திலே இருள் இருந்ததே, அங்கே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரே, அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது அங்கே பாருங்கள், ஆழத்தின் மேல் இருந்த இருளில் ஆமென் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த உலகம் வெளிச்சமாய் அற்புதமும் அதிசயமுமாய் மாறி போறது. ஹல்லேலூயா. அது போலவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா எங்களுக்குள்ளும் இந்த அக்கினி இருக்கிறதா என்று கேட்கலாம். இந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. அது பற்றி எரியும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். ஆமென். ஆழத்தின் மேல் இருந்தாலும் சரி, அஸ்திபாரத்தின் உள்ளே இருந்தாலும் சரி, எல்லா இருள்களும் தன்னாலே மாறி போகும். ஆமென். உங்களோடு, உங்கள் மீது, உங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் இந்த தேவ வார்த்தைகள் வரும் பொழுதே உங்களை விடுதலை செய்யும்படியாய், எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையிலும் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய், எல்லா பிசாசின் அந்தகார இருளின் ராஜ்யங்களின் கிரியைகள் எல்லாம் தன்னாலே சுட்டரிக்கப்படும்படியாய் இந்த அக்கினி உங்களுக்குள்ளே இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த மந்திர சூனியங்களும், எந்த விதமான செய்வினைகளும், எந்த மாந்திரீகங்களும் நன்றாய் கவனியுங்கள், இந்த அக்கினிக்கு முன்பாக நிற்பதில்லை. அவைகள் எல்லாம் வெந்துருகி போகும். ஆமென். நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டதின் பிரதானமான நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் மத்தியிலே கிறிஸ்துவின் ஆவியானவர், ஆமென், மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் வெளிப்படுகிறதின் முக்கியமான நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து விடுதலை, பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளில் இருந்து விடுதலை. ஐயா, பிசாசினால் தொலைந்து போனவர்களாய், காண கண்டுபிடிக்க முடியாதபடி தூரம் போனவர்களாய் இருக்கிற, தொலைந்து போனவர்களாய் இருக்கிற எல்லோரையும் விடுதலை பண்ணுகிற தேவ மகிமை பரிசுத்த ஆவியில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினி உங்கள் மீது விழ வேண்டும். ஆமென். இந்த அக்கினி விழுவதோடு மாத்திரமல்ல, இது பற்றி எரிய வேண்டும். ஆமென். இது எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த விதமான சத்துருவின் கிரியைகளும் உங்கள் அருகாமையில் வர முடியாது. ஐயா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடலாம், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மீது உதிக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். ஐயா, அந்த மகிமை காணப்படும் பொழுது அது நன்றாய் அதை அறிந்து கொள்வது முதலாவது பிசாசானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா என்பதை பிசாசுதான் முதலிலே அறிந்து கொள்ளுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதன் பிறகு பாருங்க, இந்த பொல்லாதவனுக்கு அது நன்றாய் தெரியும். உங்க பக்கத்திலேயே வர முடியாதபடி இந்த மகிமையான அபிஷேகம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஹல்லேலூயா, உங்கள் மீது இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கும். ஐயா, எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி உங்களை விடுதலை கொடுக்கிற, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற வல்லமை கொண்டது
இந்த அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகத்தினால் அன்பு சகோதர சகோதரிகளை நுகங்கள் முறிந்து போகும். ஆமென். உங்களை எந்த விதமான தீய சக்திகளும் தீய சக்திகளின் வல்லமைகளும் எந்த பாரமான நுகங்களும் உங்களை மேற்கொள்ளாதபடி எல்லா பிசாசின் கிரியைகளும் சுட்டரிக்கப்படும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே இந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் கர்த்தர் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று மத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த ஆவியினாலும் அக்னியினாலும் நீங்கள் பெறுகிற அந்த மகிமையான அபிஷேகம் எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையை கொடுக்கிறது. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது இந்த அபிஷேகம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த வல்லமையை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள். இந்த வல்லமையை நீங்கள் அனல் மூட்டி, ஐயா, இந்த மகத்துவமான வல்லமை அது எங்களால் உங்களால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இதை நாம் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோமே. இதன் மகத்துவம் என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில எல்லா நுகங்களையும் முறிக்கும். ஆமென். எல்லா நுகங்களும் முறிந்து போகும். பிசாசு உங்கள் மீது போட்ட எல்லா விதமான மந்திர சூனியங்களும் அப்படியே எரிந்து போவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, லேவியராகமம் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா, உங்கள் பலிபீடத்தின் மேல் என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் இருதய பலிபீடத்திலே பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிற உங்கள் இருதய பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஆமென். அது அவிந்து போகாதபடி அது பற்றி எரிகிறதாய் இருக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனியுங்கள். அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை கிரியை எல்லாம் உங்களிலே எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த சத்துருவின் ஆதிக்கங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பிசாசின் ஆதிக்கங்களும் உங்கள் மீது பலம் கொள்ள முடியாது. சத்துரு சிங்கம் போல கெர்ச்சிக்கிறவனாய் உங்களை சுற்றிலும் உங்களை எப்படி கெடுக்கலாம் அழிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும் உங்களை தொடுவதற்கோ உங்களை அழிப்பதற்கோ கெடுப்பதற்கோ அவனுக்கு அதிகாரம் இல்லை. எந்த வகையிலும் அவன் உங்கள் அருகாமையில் வர முடியாது. அக்கினியில் நடந்தாலும் நீங்கள் வேகாதிருப்பீர்கள். ஆறுகளை கடப்பீர்கள், ஆறுகள் உங்கள் மீது புரளுவதில்லை. கடலின் நடுவே உங்களுக்கென்று வழி திறக்கும். ஆறுகள் உங்களை கண்டும் பின்னிட்டு போகும். ஐயா, உங்களை சுற்றிலும் எந்த எரிகோ கோட்டைகளாய் கட்டப்பட்ட பிசாசின் கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். ஆதலினால் தான் கர்த்தர் சொன்னார், அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 3:5 சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியானவரின் அபிஷேக அக்கினி ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பது பரிசுத்த ஆவியினாலே ஆகும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ க்ளோரி, ஆமென். இந்த பரிசுத்த அக்கினி, இந்த பரிசுத்த அபிஷேகம் உங்கள் மீது வரும் பொழுது ஆயா நீங்கள் பலனடைவீர்கள். எல்லா தீமைகளுக்கும் விரோதமாய், எல்லா எதிர்ப்புகளுக்கும் சூனியங்களுக்கும் விரோதமாய், எல்லா மந்திர மாந்திரீகங்களுக்கும் விரோதமாய் பலனடைவீர்கள். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும்
அமெரிக்காவிலும் உலகமெங்கிலும் சுற்றி உள்ள எல்லா கண்களும் காணும்படியாய் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் உயர்வீர்கள். அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினியை, அபிஷேகத்தை, ஆமென், பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போலவே இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது போட்ட அந்த பரிசுத்த அக்கினி ஒருபோதும் அவிந்து போகாதபடி பற்றி எரியும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த அக்கினி என்றால் ஏதோ அடுப்பில் எரிகிற அல்லது ஸ்டவ்வில் எரிகிற அல்லது ஒருவேளை மண்ணெண்ணெயினால், பெட்ரோலினால், டீசலினால் எரிகிற அக்கினி என்று நினைத்து விடாதிருங்கள். யாரும் அதற்கு ஒப்பாகவும் நினைத்து விடாதிருங்கள். அதை காட்டிலும் பயங்கரமான வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியின், ஆமென், அக்கினி. ஹல்லேலூயா. எப்படி பிசாசின் கிரியைகளை அழிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டாரோ அப்படியே இந்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும். குளோரி. இந்த அபிஷேகத்தோடு இருப்பவர்கள் தான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. பிசாசுக்கு நீங்கள் இப்படியாயிருந்து எதிர்த்து நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? ஐயா, இந்த பற்றி எரியும் அக்கினி அபிஷேகத்தினால் நீங்கள் அப்படியே பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். இப்பொழுதும் எந்த வகையிலும் எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை ஜெயம் கொள்ளாதபடி, எந்த விதமான சத்துருக்களின் சகல வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடி, ஐயா, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போம் என் அன்பு சகோதரிகளே. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற இந்த மாற்றம், ஆமென், உங்கள் வாழ்க்கையிலே வருகிற இந்த மாற்றமும் மறுமலர்ச்சியும் மகா பெரிய அற்புதங்களை காண செய்யும். ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். இந்த கட்டுகள், சங்கிலிகள் உடையும் பொழுது, எல்லா விதமான சிறையிருப்புகளும் மாறும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் பொழுது, உங்கள் வெற்றி வாழ்க்கை, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். மாற்றமே இல்லை. அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாய் நீங்கள் புது பலன் அடைந்து, என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயரே உயரே பறப்பீர்கள் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆமென். இன்றும் உங்களுடைய அக்கினி அபிஷேகம், ஐயா, உங்களுக்குள்ளே இருக்கிற பற்றி எரிகிற அபிஷேகத்தினால் பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும்படியாய், ஆமென், உங்கள் அக்கினி பற்றி எரியும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என்னோடு கூட ஜெபியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்களோடு சேர்ந்து, ஐயா, உங்களுக்குள்ள வார்த்தைகளையும் சொல்லி, ஒருவேளை இதே வார்த்தைகளை அல்லது உங்களுக்கு ஏற்றதாய் தோன்றுகிற எல்லா வார்த்தைகளையும் சொல்லி ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியை காண்பீர்கள். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் நீ சொன்னீங்களப்பா. இப்பொழுதே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் யார் யாருக்குள்ளே இந்த அக்கினி இல்லாமல், அனல் இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறார்களோ, ஐயா, இந்த அக்கினி லார்ட் மங்கி எரிகிற திரியை போல் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இப்பொழுதே பற்றி எரியும்படியாய், இப்பொழுதே சுடர்விட்டு பிரகாசிக்கும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெய் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே ஏன் இப்படி, ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வெறுப்புகள், ஏன் இந்த கோபமும் எரிச்சலும் என்று கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா, குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு உபத்திரவங்களோடும் பல்வேறு பாடுகளோடும் சிக்கலோடும் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கண்ணிகளும் கட்டுகளும் எல்லா சங்கிலிகளும் இப்பொழுதே உடையும்படியாய்
என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு அக்கினி விழும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கட்டும். தாறுமாறாய் செல்லுகிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவருடைய தூதர்கள் தொடரும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம். எங்கே எங்கே எங்கள் பிள்ளைகள் ஐயா தனிமையில் இருக்கிறார்களோ, எங்கே எங்கே போய்கொண்டிருக்கிறார்களோ, எந்த சதி மோசங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் அகப்பட்டு கண்ணிகளிலும் கட்டுகளிலும் சங்கிலிகளிலும் இருக்கிறார்களோ, எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் சங்கிலிகளும் உடைபடும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை திருடவும் அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியும்படியாய் எங்கள் அக்கினி இப்பொழுதே எல்லோரும் வாயை திறந்து எங்கள் மீது போடப்பட்ட இந்த அக்கினி, இந்த அபிஷேகம் இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கள் பலிபீடங்களிலே இந்த அக்கினி ஒருபோதும் அவிந்து போகாதபடி ஆமென் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் எந்த சத்துருவின் வல்லமைகளும் எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, எங்களை, எங்கள் கையின் பிரயாசங்களை, தொழிலை, எங்கள் வேலையிலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் ஊழியங்களிலே எங்கும் கிரியை செய்யாதபடி இந்த மகிமை ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த அக்னியோடு நாங்களும் ஒருவேளை புத்தி இல்லாத கன்னிகைகளை போன்று உள்ளே பிரவேசிக்க முடியாமல், மணவாளனோடு பிரவேசிக்க முடியாமல் போய்விடாதபடி எங்கள் கைகளிலே இருக்கிற, எங்களிலே இருக்கிற தீவெட்டிகள் எல்லாம் ஒருபோதும் அவிழ்ந்து அணைந்து போகாதபடி அவைகள் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் புது எண்ணெய் ஊற்றப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படியே பரலோகத்தை நோக்கிய பிரயாணமாய் செல்லுகிற தேவ பிள்ளைகளாய் ஆமென் உண்மையும் உத்தமும் நீதியும் பரிசுத்தமுமாய் பற்றி எரிகிற நல்ல அனுபவத்தோடு கடந்து செல்லுகிற பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அதற்கேற்ற கிருபையை கொடுக்கும்படியாய், அதற்கேற்ற கிருபையோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அக்னியோடும் ஆமென் எண்ணெயோடும் இருந்தவர்கள் எல்லோரும் அப்படியே கர்த்தாதி கர்த்தரோடு கூட கல்யாண வீட்டிற்குள்ளே பிரவேசித்தார்களே ஆமென். கதவுகள் அடைக்கப்படும் முன்னே பிரவேசித்தது போல என் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் தீவெட்டிகளோடு மாத்திரமல்ல, தீவெட்டிகளை எரிய செய்கிற எண்ணெய்களோடு புறப்படும்படியாய், இவர்கள் தீவெட்டிகள் எரிந்து பிரகாசிக்கும்படியாய் ஐயா, இவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, புத்தி உள்ள ஸ்திரீகள் எல்லாம் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயையும் கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோமே. எங்கள் எண்ணெய் ஒருபோதும் மறந்து போகாதபடி, எங்கள் தீவெட்டிகள் ஒரு நாளும் எரியாமல் போகாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த அக்கினி அபிஷேகம் எங்களை நடத்தும்படியாய், அதன் மூலமாய் பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழியும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஓலாட் ஆவி பிரவேசித்தது போல ஆமென் இன்று உலர்ந்த எலும்புகளாய் வாழ்க்கையில்
வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஐயா நல்ல நடக்கைகளிலே உலர்ந்து போன எங்கள் பிள்ளைகள், ஆமென், தொலைந்து போனவர்களாய் தூரம் போனவர்களாய் காணப்படுகிற எங்கள் பிள்ளைகள், ஆமென், இன்று அவர்களை இந்த அக்கினி பற்றி பிடிக்கும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அவர்கள் நண்பர்களினால், ஒருவேளை அவர்கள் நம்பி இருக்கிறவர்களினால், சதி மோசங்களினால் அகப்பட்டு கொள்ளாதபடி எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் இன்றே இயேசுவின் நாமத்தினாலே எப்படி அந்த சிம்சோன் மேலிருந்த எல்லா கட்டுகளும் எல்லா கயிறுகளும் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவைகள் அப்படியே பொசுங்கி போனது போல என் அன்பு சகோதர சகோதரிகளை கட்டி வைத்திருக்கிற, சிறைப்படுத்தி வைத்திருக்கிற ஐயா சூதும் சதியும் செய்வினையும் மாந்திரீகமும் என்று, கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவமானமும் என்று பல்வேறு வகையான கண்ணிகளிலே பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகளும் கண்ணிகளும் இன்றே நொறுங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எந்த கடனும் இல்லாதபடி, ஆமென், ஐயா எங்களுக்கு நல்ல தொழில்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், நல்ல ஜீவிதம் செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஐயா உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார்கிறவர்களாய் இவர்களை பலப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர், ஐயா நீரே ராஜாதி ராஜா, அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். இன்று இங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் தெய்வமே, எங்கள் மீது போட்ட ஐயா நீங்க போட்ட அக்னியை இப்பொழுதே பற்றி எரிய செய்யும்படியாய், அல்லேலூயா, தேவ மகிமை விளங்கட்டும். இவர்கள் குடும்பங்களும் பிள்ளைகளுமாய் குதூகலமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் வாழ்ந்து புது பலனோடு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்பும்படியாய் இந்த பரலோக பொக்கிஷத்தை எங்கள் மீது தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா இந்த அக்னியை பற்றி எரிகிறதற்காய் இந்த எங்கள் பலிபீடங்களின் மேல் இந்த அக்னி எப்பொழுதும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற தேவ கிருபையை, ஆமென், ஒருபோதும் அது அவிழ்ந்து போகாதபடி ஐயா எந்த பிசாசின் கிரியைகளும் கண்ணிகளும் கட்டுகளும் எந்த சதி சூனியங்களும் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் நெருக்காதபடி, எந்த சூழ்நிலைகளிலும் இவர்கள் நல்ல வாழ்க்கையை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் பொல்லாத சத்துருக்கள் நெருங்காதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஐயா பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சீல் பண்ணி ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வீடுகளிலும், ஆமென், வாகனங்களிலும், இவர்கள் இருக்கிற ஐயா வசிக்கிற எல்லா பகுதிகளிலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஒரு மகா பெரிய அக்னிமயமான பாதுகாப்பு உண்டாகட்டும். எருசலேமே, உன் மதில்களின் மேல் ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே ஐயா இன்று ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் பாதுகாக்கும்படியாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்களை சகலவிதமான சௌக்கியங்களோடும் சுகத்தோடும், ஆமென், ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் ஐயா மேன்மைப்படுத்தும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் அல்ல, நான் மாத்திரமல்ல, நாம் எல்லோரை காட்டிலும் கர்த்தர் அதில் பிரியமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது பற்றி எரியும் பொழுது, ஓ க்ளோரி, உங்களுக்குள்ளே அந்த பற்றி எரிதல் உண்டாகும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை பிசாசின் கிரியைகள் தன்னாலே அழிந்து போகும். யாரும் பிசாசுகளை துரத்த வர வேண்டியதில்லை, யாரும் உங்களுக்கு கட்டுடைக்க வருவ வேண்டியதில்லை. சங்கிலிகள் தன்னாய் பொசுங்கி போகும், கட்டுகள் எல்லாம் தன்னாலே தளர்ந்து போகும். ஆமென். சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் தன்னாலே குலுங்கி
குலுங்கி போகும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட இருப்பு கதவுகள் தன்னாலே திறந்து வழி கொடுக்கும். ஆமென். எரிகோ கோட்டைகள் விழும். அதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். இது பற்றி எரிகிறதான அபிஷேகத்தினால் நிறைந்திருங்கள். ஒரு வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியாகிய அக்கினி ஒருபோதும் அவிந்து போகாதபடி இவை பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது புதுபலன் அடைந்து உயரே உயரே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் எழும்பி எழுந்து எரிந்து பிரகாசிப்பீர்கள்.